மார்க்ஸ் கம்மியா இருந்தா நல்ல காலேஜே கிடைக்காது. அப்படின்னா இந்த ஊர்ல பாதி பேர் படிக்கவே முடியாதுங்க. மார்க்ஸ் கம்மியா இருந்தா நல்ல காலேஜே கிடைக்காது. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க 12th 60% மார்க் எடுத்தாலே போதும், அதர் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதி நல்ல காலேஜஸ்ல பிளேஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா டீம்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது கூட இல்லைன்னா நிறைய காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட ஆஃபர் பண்றாங்க. சோ 12th மார்க் மட்டும் உங்க கோர்ஸை டிசைட் பண்ணவே பண்ணாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணா வேல்யூவே இருக்காது. கண்டிப்பா இது ஒரு மித்து தாங்க. நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறீங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. வாட் exposure that you get is what matters. கோர்ஸை விட காலேஜ் பிராண்ட் தான் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான். பட் நீங்க என்ன படிக்கணும்னே தெரியாம இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்றது ஒரு நல்ல ஐடியா. பட் நீங்க இதுவாதான் ஆகணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கோர்ஸ் நோக்கி தான் நீங்க உங்களோட ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். எஜுகேஷன் லோன்லாம் வாங்கவே கூடாது. அப்படின்னா இந்த ஊர்ல பாதி பேர் படிக்கவே முடியாதுங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த லோன் எங்க எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்னு நாங்க கைட் பண்றோம். நீங்க பயப்படவே வேணாம். பிஜினாலே ஃபாரின்ல தான் போய் படிக்கணும். டெஃபினெட்லி பிஜி அப்ராட்ல படிச்சாதான் நல்லது. பட் நிறைய செலவாகும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்தியாலேயே Tier 1 சிட்டிஸ்ல நீங்க படிக்கிறதும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். அப்ப Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் நீங்க எந்த ஊர்லனாலும் இருந்திருக்கலாம். பட் நீங்க எவ்வளவு பேஷனேட்டா இருக்கீங்க அதை பொறுத்துதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க டிரைவோட இருந்தீங்கன்னா யூ வில் லேண்ட் இன் த ரைட் பிளேஸ்.